ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ரொம்பவே சாஃப்டான சூப்பரான உளுந்த வடை எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். இந்த வடை செய்யறதுக்கு 1 கப் உளுந்த 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. கூடவே 1/4 கப் பச்சை அரிசியும் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. நீங்க பச்சை அரிசிக்கு பதிலா பச்சை அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுந்தையும் பச்சை அரிசியும் மிக்ஸி அல்லது கிரைண்டர்ல போட்டு தண்ணி விடாம நல்லா மை போல அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்க மிக்ஸில தாங்க அரைச்சிருக்கோம். நீங்க மாவை அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேல தண்ணீர் ஊற்ற வேண்டாம். இனி இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். புளிய சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சிய ரொம்பவே பொடி பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடும்போது மாவுல சுவை பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாயிடக்கூடாது. இதுக்கப்புறமா நீங்க கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சளவு சேர்த்தா போதும். சோடா உப்பு போடாட்டியும் ஒன்றும் இல்லை, ஆனா சோடா உப்பு போடாட்டி வடை ரொம்ப ஹார்டா இருக்குங்க. சோடா உப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு கூடவே நீங்க சின்னதா நறுக்குன முட்டைக்கோஸ், கேரட் துருவல், முழு நல்ல மிளகு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். இனி நாம வடையை போட்டு எடுக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணலாங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு ஆயிலை ஹீட் பண்ணணும். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தாங்க வடையை போடணும். உளுந்த வடைக்கு ஓட்டை ரொம்பவே முக்கியங்க. அதுக்கு கொஞ்சமா ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில லைட்டா தண்ணி தொட்டுட்டு 4 விரல்ல மாவை எடுத்துட்டு பெருவிரல் வச்சு சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரே கை வச்சு ஓட்டை போட வரல அப்படின்னா வலது கையில உள்ள 4 விரல்ல மாவு எடுத்து இடது கையில உள்ள பெருவிரல் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. இனி நாம ஓட்டை போட்டு வச்சிருந்த மாவு எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. ஒரு பக்கம் நல்ல பொன்னிறமா சிவந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்துல நிறையவே சத்துக்கள் இருக்குங்க. உளுந்துல என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணுமுள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப வடை நம்மளுக்கு சூப்பரா வெந்தாச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திர வேண்டியதுதான். இந்த உளுந்த வடைய நாம 6 மாச குழந்தையில இருந்தே கொடுக்கலாங்க. 6 மாச குழந்தைக்கு நாம கொடுக்கும்போது வெளிப்பக்கத்துல உள்ளதை கொடுக்காம இந்த வெளிப்பக்கத்தை நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளையான மாவை நாம கொடுக்கணுங்க. கொடுக்கும்போது மிளகாய் எதுவும் இல்லாம நல்லா பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நாம இந்த வடைய உளுந்து மாவுல செய்யறதுனால ரொம்பவே ஹெல்தியானதுங்க. நம்ம வீட்லயே செய்யும் போது ரீயூஸ் ஆயில யூஸ் பண்ண மாட்டோம், அதனால இன்னுமே ஹெல்தியானது கூட. இப்போ இந்த வடையை பிச்சு காமிக்கிறேன். உள்ள எல்லாம் எவ்வளவு வெந்திருக்கு அண்ட் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல இந்த வடையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.